அருளாளன் அன்புடையோன் எல்லாம் அல்ல அல்லாஹின் திருபெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அருமையானவர்களே, அல்லாஹின் மாபெரும் கருணையினால் 24வது நாள் நோன்பு வைத்த நிலையில் லுஹர் தொழுகை இமாம் ஜமாத்தோடு நிறைவு செய்துவிட்டு அல்லாஹினுடைய மஜ்லிஸில் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது நோன்பையும் தொழுகைகளையும் கபூல் செய்வானாக. எஞ்சியிருக்கிற நாட்களின் நோன்புகளையும் வணக்க வழிபாடுகளையும் எந்தவித தடங்களும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு பரிபூரணமாக நிறைவேற்றுகிற நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்குவானாக. அருமையானவர்களே, இன்றைய நாளின் தராவீஹ் தொழுகையில் ஓதப்பட்ட சூறாக்களில் முனாஃபிகூன் என்கிற சூறாவும் ஓதப்பட்டது. அதில் 10, 11வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாக்கும் மின் கபல் அன் யஅதிய அஹதுக்குமுல் மௌத். உங்களில் எவருக்கேனும் மரண நேரம் வருவதற்கு முன்னாலேயே உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ளுங்கள், தான தர்மங்களை கொடுத்து கொள்ளுங்கள், செலவு செய்து கொள்ளுங்கள். அப்படி ஒருவருக்கு மரண நேரம் வந்துவிட்டாலோ அந்த நேரத்தில் அந்த மனுஷன் புலம்புவான், ரொப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீம் ஃபஅஸத்தக வ அகுன் மினஸ் ஸாலிஹீன். எனது அதிபதியே, எனது இரட்சகனே, எனக்கு இன்னும் கொஞ்ச காலம் அவகாசம் கொடுக்க கூடாதாப்பா? நானும் தான தர்மமெல்லாம் செய்வேனே, நானும் நல்லவர்களில் ஒருவனாக மாறிவிடுவேனே என்பதாக சொல்லுவான். ஆனால் வலை யுஅக்கிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன். ஆனால் ஒருவனுக்கு அவன் செயல்படுவதற்கான அந்த நேரம் முடிவடைந்து விட்டாலோ, எந்த மனிதனுக்கும் கால அவகாசத்தை முற்படுத்தியோ தாமதப்படுத்தியோ கொடுப்பதில்லை என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தில் கூறுகிறார். அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா நிஅமத்தாக அருட்கொடையாக நமக்கான ஒரு வாய்ப்பாக இந்த வாழ்க்கை நமக்கு தந்திருக்கிறார். அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் அதை நாம் தவற விட்டு விடக்கூடாது. காலம் கடந்து அதற்கு பிறகு அந்த வாய்ப்பை விட்டுவிட்டு அதற்கு பிறகு வருத்தப்படுவதனால் கவலைப்படுவதனால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. எனவே நமக்கான வாய்ப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வாழ்க்கையில் புனிதமான ரமலானுடைய மாதத்தை சந்திக்க வைத்தான். புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்திலே அமல் செய்கிற, நோன்பு வைக்கிற, தான தர்மங்களை கொடுக்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான் என்கிற போது அதை நாம் வீணாக்கி விடக்கூடாது, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அமல் செய்யாமல் நாம் புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். ஆனால் அமல் செய்யாமல் சில அமல்களை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அமல்களில் நமக்கு குறைபாடுகள் இருக்கிறது என்கிற போது அதை பற்றிய கவலை நமக்கு வேண்டும். இந்த மாதிரி இந்த புனிதமான ரமலானுடைய மாசத்திலும் கூட எனக்கு நேரத்திற்கு நேரம் தொழ முடியவில்லையே, பள்ளிவாசலோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியவில்லையே, அந்த அளவுக்கு பெருசா நான் ஒன்று தான தர்மம் செஞ்சிடலையே என்கிற கவலை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு வக்து தவறிவிட்டாலும் கூட அதை நினைத்து வருந்தக்கூடியவர்களாக, இப்படி ஒரு நமக்கு இந்த அமல், இந்த தொழுகை தவறிவிட்டது, இனி இந்த மாதிரி நடந்துவிடக்கூடாது என்கிற அந்த எண்ணம், அதை பற்றிய கவலை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் முதலில் கவலைதான் ஈமானினுடைய உயிர் நாடி என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹாத்தமுல் அஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நாள் அசர் தொழுகையின் இமாம் ஜமாத்தை அவர்கள் தவற விட்டார்கள். அதற்கு பிறகு தன்னுடைய வீட்டிலே அசர் தொழுகையை அவர்கள் தனியாக தொழுதார்கள். தொழுதவர்கள் அந்த ஹாத்தமுல் அஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய வீட்டினுடைய முற்றத்திலே வந்து அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுகைக்கு சென்றவர்கள், பள்ளிவாசலுக்கு சென்ற அந்த மக்களில் சிலர்கள், அவர்களுடைய தோழர்கள், நண்பர்கள் ஹாத்தமுல் அஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே வந்து, என்னங்க எப்போவும் நீங்க தொழுகையை ஜமாத்தை விட மாட்டீங்களே, தக்பீர் தஹரீமாவோட தொழக்கூடிய நபராச்சே, முதல் சஃப்ல வந்து நிற்பீங்களே, இன்னைக்கு என்ன அசருக்கு உங்களை காணோம் என்பதாக விசாரிக்கிறார்கள். அப்படி விசாரிக்கிற போது ஹாத்தமுல் அஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த மக்களினுடைய அந்த கேள்வியை கேட்டு அப்படியே தேம்பி தேம்பி அழுது கொண்டு நிற்கிறார்கள். ஏன் இப்படி அழுகிறீர்கள் என்பதாக கேட்கிற போது
ஹாத்தமுல் ஹசன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நான் ஏன் ஜமாத்துக்கு வரல, தொழுகைக்கு வரல என்பதாக கேட்டு வந்த மக்கள் நீங்கள் குறைவாக இருக்கிறீர்கள். 2-3 பேர் தான் வந்து ஏங்க தொழுகைக்கு வரல என்பதாக நீங்க கேட்குறீங்க. என்னுடைய மகன்களில் என்னுடைய பிள்ளைகளில் யாராவது வஃபாத்தாக இருந்தால், என்னுடைய பிள்ளைகளில் யாரையாவது நான் இழந்திருந்தால், இப்படி 1-2 பேரா வருவீங்க. ஒரு ஊரே சேர்ந்தல்லவா வருவீர்கள். ஊரில் இருக்கிற அறிமுகமான எல்லா மக்களும் வந்து எனக்கு ஆறுதல் சொல்வீர்கள் அல்லவா. ஆனால் நான் தவறவிட்ட ஒரு தொழுகைக்காக வேண்டி ஏன் தொழுகைக்கு வரலன்னு கேட்க வந்த மக்களை பார்த்தா அவர் 2 பேர் தான் வந்திருக்கிறீங்க. அப்படியானால் அவர்கள் ஹாத்தமுல் ஹசன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்ல வருகிறார்கள், சொன்னார்கள், என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரே நேரத்தில் வஃபாத்தானாலும் மரணித்து விட்டாலும் அதனால் ஏற்படுகிற அந்த கவலையை விட, அந்த துக்கத்தை விட, நான் இன்றைக்கு ஒரு நாள் அசரினுடைய தொழுகையை தவறவிட்டேனே, இந்த துக்கம்தான் எனக்கு மிகப்பெரியது என்பதாக ஹாத்தமுல் ஹசன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு ஒரு அமலை, ஒரு இபாதத்தை தவறவிட்டவர்கள் கவலைப்பட்டிருக்கிறார்கள். எனவேதான் அவர்கள் இறைநேச செல்வர்களாக, மிகப்பெரிய அறிஞர்களாக திகழ்ந்தார்கள். நாம் புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். எந்த அளவுக்கு நம்மிடத்திலே அமல்கள் இருக்கிறது, இபாதத்துகளை செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ தொழுகைகளை தவறவிட்டு விடுகிறோம், எத்தனையோ அமல்களை நாம் தவறவிட்டு விடுகிறோம். நமக்கு நாமே சமாதானம் சொல்கிறோம். எந்த கவலை நம்மிடத்துல இருக்கிறது? கொஞ்சமாவது கவலைப்படக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? நாம் நமக்கு நாமே சமாதானம் செய்து கொள்கிறோம். எப்படிப்பட்ட சமாதானம்? சரி, ஒரு வக்து தானே போயிருச்சு, இப்ப இல்லைன்னா அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், இந்த ரமலான்ல நம்மளால முடியல, அடுத்த ரமலான்ல பார்த்துக்கலாம் என்று நமக்கு நாமே அலட்சியமாக ஒரு வார்த்தையை நாம் சொல்லி சமாதானப்படுத்திக் கொள்கிறோமே. நாம் அப்படி சொல்பவர்களிடத்தில் ஒன்றை கேட்கலாம், அடுத்த ரமலானில் பார்த்து கொள்ளலாம் என்பதாக அலட்சியமாக சர்வசாதாரணமாக சொல்பவர்களை பார்த்து கேட்கலாம், அடுத்த ரமலான் வரைக்கும் நாம் ஹயாத்தாக இருப்போம் என்பதற்கு யார் உத்தரவாதம் கொடுத்தது? புனிதமான இந்த ரமலான் மாதம் வாய்ப்பாக நமக்கு கிடைத்திருக்கிறது, அடைந்திருக்கிறோம். இந்த ரமலானில் இந்த வாய்ப்பை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? இந்த ரமலானில் தவறவிட்ட ஒரு நோன்பை, தவறவிட்ட ஒரு தொழுகையை, தவறவிட்ட ஒரு சதக்காவை, தவறவிட்ட ஒரு அமல் நன்மையை நாம் கேட்கிற போது, ஏன் இந்த மாதிரி நீங்க எப்போ வளமையா பண்ணுவீங்களே, இந்த ரமலான்ல விட்டுட்டீங்களே என்பதாக கேட்டா, இந்த ரமலான்ல கொஞ்சம் டைட்டா இருக்கு, முடியல, இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலான்ல பார்த்துக்கலான்னு சர்வ சாதாரணமாக சொல்லி விடுகிறோமே. அடுத்த ரமலான் வரைக்கும் யார் உங்களுக்கு உத்தரவாதம் தந்தது? அடுத்த ரமலான் வரைக்கும் நாம் இருப்போம் என்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் ஆயுசை நீட்டி போடட்டும். அடுத்த ரமலான் வரைக்கும் நாம் இருப்போம் என்பதற்கான என்ன உத்தரவாதம் இருக்கிறது? அலட்சியமான வார்த்தைகளை கவலை இல்லாமல் உபயோகித்துக் கொண்டிருக்கிற நிலைகளை நாம் பார்க்கிறோம். கடந்த கால கவலைகள் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் நமக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சக்கராத்தினுடைய நிலையிலே இருக்கிறார்கள், மரண தருவாயில் இருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் சுற்றி இருக்கிறார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய அந்த மக்கள், அப்பொழுது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுவற்றை நோக்கி தங்களுடைய முகத்தை திருப்பி வைத்து கொண்டு தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகனார் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார் தந்தையை பார்ப்பதற்காக வருகிறார்கள். தந்தை அழுகிற அந்த நிலையை பார்த்தபோது கேட்டார்கள், எபுக்கி தபீலன், அவர்கள் நீண்ட நேரம் அழுது கொண்டு இருக்கிற போது அப்பொழுது கேட்டார்கள், யா அபுத்தா, ஏன் வாப்பா நீங்க அழுவுறீங்க? அமா பஷரக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகதா, அமா பஷரக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகதா. அல்லாஹ் தஆலா நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை குறித்து எவ்வளவு நன்மாராயம் சொல்லியிருக்கிறார்கள். சுவனத்தை கொண்டு உங்களுக்கு நன்மாராயம் கூறவில்லையா? எவ்வளவோ சுப செய்திகளை உங்களை குறித்து நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயம் சொல்லி இருக்கிறார்களே. அப்படி இருக்கிற போது இந்த மோசமான இந்த உலகத்தை விட்டு சிறந்த ஒரு வாழ்க்கைக்குத்தானே நீங்கள் செல்ல இருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் எதற்காக வேண்டி நீங்கள் அழுகிறீர்கள் என்பதாக மகனார் தந்தையிடத்திலே கேட்டபோது அதற்கு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார்கள், இன்ன அஃலல மா நுஇது ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்றும்
கூறியதே நம்முடைய சேமிப்புகள் எல்லாம் மிகச்சிறந்த சேமிப்பு. இன்னி கது குன்து அலா துபாகி ஸலாஸ். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய அந்த கடைசி நேரத்தில் சொல்கிறார்கள், தன்னுடைய கடந்த கால தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலையை அவர்கள் நினைத்து பார்த்தார்கள். சொன்னார்கள், என்னுடைய வாழ்க்கையில் நான் 3 விதமான காலகட்டங்களை சந்தித்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் 3 காலகட்டங்களை கடந்து வந்திருக்கிறேன். லகத் ரஅய்துனி வமா அஹதுன் அஷத்த புக்தான் லிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின்னி வலா அஹப்ப இலைய அன் அகூன கத் இஸ்தமக்கன்து மின்ஹு ஃபகதல்துஹு. முதலாவது ஒரு காலகட்டம் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரு மனிதர் இருந்தார் என்றால் அது அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். இந்த மார்க்கத்தின் மீது, இந்த இஸ்லாத்தின் மீது வெறுப்புடையவனாக நான் இருந்தேன். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் என்னுடைய கையில் கிடைத்தார்கள் என்று சொன்னால் அந்த நேரத்திலேயே நான் அவர்களை கொலை செய்து விடுவேன். அந்த அளவுக்கு வெறுப்புடையவனாக இருந்தேன். என்ன மாதிரி வெறுப்புடையவர்கள் வேறு யாராவது இருந்திருப்பார்களா என்பது எனக்கு தெரியாது. பல முத்து அலா தில்கல் ஹாலில குன்து மின் அஹ்லின் நார். அப்படிப்பட்ட இஸ்லாத்திற்கு நான் வராத, ரசூலின் மீது வெறுப்பை கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் நான் வஃபாத்தாகி இருந்தேன் என்று சொன்னால் நிச்சயமாக எனக்கு தெரியும், நான் நேரடியாக நரகத்திற்குத்தான் செல்வேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஃபலம்மா ஜஅலல்லாஹுல் இஸ்லாம் ஃபீ கல்பி. இரண்டாவதாக ஒரு காலகட்டம் என்னிடத்திலே வந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இஸ்லாத்தில் என்னை இணைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தான். அதைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகுல்து அப்சுத் பியமீனிக ஃபல உபாயக ஃபபஸத யமீனஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து இஸ்லாத்தில் தன்னை இணைத்துக் கொள்வதற்காக வேண்டி அவரிடத்தில் நான் என்னுடைய கரங்களை நீட்டிய போது அவர்கள் தங்களுடைய கரங்களை நீட்டிய அந்த சமயத்தில் என்னுடைய கரங்களை நான் வேகமாக பின்னால் இழுத்துக் கொண்டேன். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே அப்படி இழுத்து கொண்ட போது கேட்டார்கள், கால மாலக யா அம்ரே, உமக்கு என்ன ஆச்சு? ஏன் இஸ்லாத்தில் இறைப்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள்? கை கொடுக்கிற நேரத்துல பையத் செய்யக்கூடிய அந்த சமயத்துல நீங்க உங்களுடைய கையை பின்னால் இழுத்து கொண்டீர்கள் என்பதாக கேட்டபோது நான் சொன்னேன், அரது அஷ்தரித்த, நான் சில நிபந்தனைகளை யா ரசூலல்லாஹ் உங்களிடத்திலே விதிக்க விரும்புகிறேன். கால தஷ்தரித்த பிமாதா. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிபந்தனையா, என்ன நிபந்தனை என்பதாக என்னிடத்திலே கேட்டார்கள். குல்து ஐயக்ஃபிரலி. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொன்னேன், யா ரசூலல்லாஹ், என்னுடைய முந்தைய காலம் என்பது மிக மோசமானது. நான் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் எப்படியோ தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து விட்டேன், பல தவறுகளை செய்திருக்கிறேன், என்னுடைய பாவங்கள் நிறைந்திருக்கிறது. நான் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகும் அந்த பாவங்கள் குறித்து அல்லாஹ் என்னிடத்தில் கேள்வி கேட்பானோ, நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்? என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டுமே என்பதாக நான் உங்களிடத்தில் ஆதரவு வைக்கிறேன் என்று நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்டபோது கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமா அலிம்த அன்னல் இஸ்லாம யஹ்திமு மா கான கப்லஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்ரே, முந்தைய பாவங்கள் எல்லாம் ஒருவர் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டார் என்று சொன்னால் அழிந்து விடும் என்பது உங்களுக்கு தெரியாதா? வன்னல் ஹிஜ்ரத தஹ்திமு மா கான கப்லஹு. ஹிஜ்ரத், ஒருவர் மார்க்கத்திற்காக இஸ்லாத்திற்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் என்பது உங்களுக்கு தெரியாதா? வன்னல் ஹஜ்ஜ யஹ்திமு மா கான கப்லஹு. ஹஜ்ஜும் முந்தைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடும் என்பதாக உங்களுக்கு தெரியாதா என்பதாக நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். மா கான அஹதுன் அஹப்ப இலைய மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களை இஸ்லாத்தில் இணைத்துக் கொண்டார்கள். சொல்கிறார்கள், என்னுடைய இரண்டாவது காலகட்டம் என்பது நான் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகமாக பிரியம் வைக்கக்கூடியவனாக நான் மாறிப்போனேன். என நான் அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கண்ணியம் செலுத்தக்கூடியவனாக, மரியாதை செலுத்தக்கூடியவனாக மாறிப்போனேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வலா அஜல்ல ஃபீ ஐனி மின்ஹு, எனது பார்வைக்கு அவர்களை விட கண்ணியமானவர்கள் எவரும் இருக்கவில்லை. வமா குன்து அதீகு அன் அம்லா ஐனி மின்ஹு இஜ்லாலன் லஹு. அப்போது அவர்கள் மீது நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அந்த மரியாதையின் காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் முழுமையாக பார்த்ததில்லை என்பதாக சொல்கிறார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நான் எந்த அளவுக்கு கண்ணியமுடையவனாக மரியாதை செலுத்தக்கூடியவனாக மாறிப்போனேன் என்று சொன்னால், ரசூலுக்கு முன்னால் நான் இருப்பேன், ரசூலினுடைய சபையில் அதிகமாக நான் இருப்பேன். ஆனால் யாராவது என்னிடத்தில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதாக கேட்டால், என்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அங்க அடையாளங்களை வர்ணித்து சொல்ல இயலாது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருந்த அந்த கண்ணியம் மரியாதையின் காரணத்தினால் அவர்களை நான் ஏறெடுத்து பார்த்ததில்லை. எப்பொழுதும் பணிந்த கண்களோடே நான் நின்று கொண்டிருப்பேன் என்பதாக அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். வலவ் சுயில்து அன் அஸிபஹு மா தக்து, அவர்களை வர்ணிக்குமாறு கூறுமாறு என்னிடத்திலே கேட்கப்பட்டால் அதற்கு என்னால் பதில் சொல்ல இயலாது. லிஅன்னி லம் அகுன் அம்லா ஐனை மின்ஹு, ஏனென்றால் அவர்கள் மீது நான் கொண்ட மரியாதையினால் என் கண்கள் நிரம்ப அவர்களை நான் பார்த்ததில்லை என்பதாக சொன்னார்கள். இப்படிப்பட்ட இந்த கால சூழ்நிலை இருக்கிறது. இஸ்லாத்திற்கு வந்து ரசூலின் மீது நேசம் கொண்டு மரியாதை செலுத்திய இந்த காலகட்டம், வலவ் முத்து அலா தில்கல் ஹாலில் ரஜூத்து அன் அகூன மின் அஹ்லில் ஜன்னா, இந்த நிலையில் நான் மரணித்திருந்தேன் என்று சொன்னார். இதற்கு முன்னால் ஒரு காலகட்டம் இருந்தது, நான் காஃபிராக இருந்தேன், ரசூலின் மீது வெறுப்புடையவனாக இருந்தேன். அப்பொழுது நான் வபாத்தாக இருந்தால் நேரடி நரகம்தான், எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நான் அதற்கு பிறகு இரண்டாவது காலகட்டத்தில் இஸ்லாத்திற்கு வந்தேன், ரசூலின் மீது நேசமுடையவராக மாறினேன், ரசூலின் மீது பிரியம் வைத்திருந்தேன், மரியாதை செலுத்தினேன். இந்த கால சூழ்நிலையில் நான் வஃபாத்தாகி இருந்தால் இந்த நேரத்தில் எனக்கு மரணத்தை இறைவன் தந்திருந்திருக்க மாட்டானா? இந்த நேரத்தில் நான் வஃபாத்தாகி இருந்தால் நான் நேரடி சுவனத்திற்கு செல்வேன், இதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு நான் மூன்றாவது ஒரு காலகட்டத்தில் இருக்கிறேன். எனக்கு அதிகாரம் என்னுடைய கையில் வந்திருக்கிறது, நான் பதவியை வகித்திருக்கிறேன், மக்களினுடைய பொறுப்பாளனாக நான் இருக்கிறேன், மக்களினுடைய பொறுப்புகள் குறித்து நாளை மறுமையிலே நான் விசாரிக்கப்படுவேன். இப்படிப்பட்ட இந்த கால சூழ்நிலையில் அல்லாஹு தாலா எனக்கு மரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த நேரத்தில் நான் மரணித்தால் என்னுடைய நிலை என்ன ஆகுமோ? அல்லாஹு தாலா எனக்கு சுவனத்தை தருவானா அல்லது நரகத்தில் என்னை தூக்கி போட்டு விடுவானா என்று எனக்கு தெரியவில்லையே என்பதாக தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நாளை மறுமையினுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டுமே என்பதாக சொல்லி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கவலைப்பட்டார்கள், அழுதார்கள். என்று சொன்னால் நாம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம், நாம் எந்த அளவுக்கு நாளை மறுமையினுடைய நிலை என்ன ஆகுமோ என்கிற அந்த எண்ணம் நம்மிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது. அமல்கள் இபாதத்துகள் செய்யவில்லை என்று சொன்னால் அலட்சியப்படுத்துகிறோமே, இப்ப என்னையால முடியல அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் என்பதாக சொல்லி விடுகிறோமே. இந்த ரமலான்ல இல்லைன்னா என்ன அடுத்த ரமலான்ல பார்த்துக்கலாம் என்பதாக நாம் பேசி விடுகிறோமே. அப்படி பேசக்கூடிய நாம் நம்மிடத்தில் எந்த அளவுக்கு அந்த மறுமைக்கான அந்த ஆர்வம் இருக்கிறது, கவலை இருக்கிறது. நாளை மறுமை நாள் என்பது அதுதான் நிரந்தரமானது என்கிற போது அந்த கடந்த காலத்தை எப்படி நாம் செலவு செய்தோம் என்கிற அந்த கவலை நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் என்கிற அந்த நேரத்தில் நாளை மறுமைக்காக வேண்டி எந்த தயாரிப்பை நாம் செய்து வைத்திருக்கிறோம். எனவே நாளை மறுமைக்கான அந்த கவலைகள் இருக்க வேண்டும். அதற்கான வாய்ப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு புனிதமான ரமலானை தந்திருக்கிறான், நியாமத்தாக ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான் என்கிற போது நாளை மறுமையில் நாம் செல்கிற அந்த இடம் என்பது அது சுவனமாக இருக்க வேண்டுமே தவிர நரகமாக அமைந்துவிடக் கூடாது என்கிற எண்ணத்திலே நாம் கவலைப்பட வேண்டும். நமக்கு கிடைத்திருக்கிற அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தினார்கள். எப்பொழுதெல்லாம் நன்மையான காரியங்களுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய்ப்பளிக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த நன்மையான காரியங்களுக்கு முந்தக்கூடியவர்களாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். தங்களுக்கு கிடைத்த அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டார்கள். சுவனவாதிகளில் ஒருவராக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாளை மறுமையிலும் அபூபக்கரே நீங்கள் எனக்கு தோழராக நண்பராக இருப்பீர்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற அளவுக்கு ஒரு அந்தஸ்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுக்கு அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். தனக்கான வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஒரு கட்டத்தில் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற ஒரு பொறுக்கி, அவர்களை போன்ற ஒரு ரவுடி இந்த உலகத்தில் இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மகா குடிகாரராக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கடந்த காலம் இருந்தது என்பது வரலாறு.
அப்படிப்பட்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, பயன்படுத்தி கொண்டார்கள். எந்த அளவுக்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை மாறி போனது. உமரே, உங்களுக்கான கண்ணாடியிலான அந்த மாளிகை நான் சுவனத்தில் பார்த்தேன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயம் சொல்லக்கூடிய அளவுக்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டார்கள். உமரினுடைய நாவில் இறைவன் பேசுகிறான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உமர் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டார். உமர் ஒரு தெருவிலே நடந்து செல்கிறார் என்று சொன்னால் ஷைத்தான் வேறொரு தெருவின் வழியாக ஓட்டம் பிடிப்பான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டார்கள் என்று சொன்னால் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தினார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயம் சொன்னார்கள். பிலாலே, உங்களுடைய காலடி சப்தங்களை நான் 7 வானத்திற்கு மேலே செவியிட்டேன் என்பதாக சொன்னார்கள் என்று சொன்னால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தங்களுடைய செல்வம், பொருளாதாரம் எல்லாவற்றையும் இந்த மார்க்கத்திற்காக, தீனுல் இஸ்லாத்திற்காக செலவு செய்தார்கள். தங்களுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா இந்த மார்க்கத்தினுடைய முதல் ஷஹீத் என்கிற அந்த அந்தஸ்தை பெற்றார்கள். தங்களுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். ஷஹீத் என்கிற அந்த அந்தஸ்தை பெற்றார்கள். குபைப் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கு கயிறில், தூக்கு மேடையில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு 2 ரக்காத் தொழுவதற்கான வாய்ப்பை தாருங்கள் என்பதாக கேட்டு 2 ரக்காத் தான் மரணத்திற்கு முன்னால் 2 ரக்காத் தொழுவதற்கான அந்த சுன்னத்தை ஏற்படுத்தி தந்த குபைப் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை இறைவனை தொழுவதற்காக வேண்டி பயன்படுத்திக் கொண்டார்கள். குபைப் ரலியல்லாஹு அன்ஹு ரபியா என்கிற 20 வயது சிறுவர் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உபகாரம் செய்த போது, உதவி செய்த போது, ரபியா உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது தனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை ரபியா பயன்படுத்தினார். முராஃபகத்துக ஃபில் ஜன்னா யா ரசூலல்லாஹ், நாளை மறுமையிலே சுவனத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி ரபியா தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தினார் என்று சொன்னால் நமக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தை வாய்ப்பாக தந்தான். அந்த ரமலானுடைய கடைசியை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். நம்மால் இயன்ற அளவு இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் இந்த கடைசி 10 லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிடைப்பது என்பது மிகப்பெரிய பாக்கியம் என்கிற போது அதில் நாம் அமல்கள் செய்கின்ற விஷயத்தில், இந்த ரமலானை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயத்தில் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். நமக்கு கிடைத்த வாய்ப்பை நாம் தவற விட்டு விடக்கூடாது. அருமையானவர்களை, காலம் கடந்து கை சேதப்படுவதை விட நமக்கான வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். இன்னும் அமல் செய்ய வேண்டும் என்ற கவலை நமக்கு இருக்கட்டும். நமக்காக இறைவன் தயார் செய்து வைத்திருக்கிற சுவனத்தை பெறுவோம். இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.